எப்பா எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சிருங்கப்பா. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்படியாவது உள்ளே வந்துடுவோம். அதெல்லாம் எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் எங்களுக்காக விளையாடும் போது மட்டும்தான் தோப்போம். ஆனால் மற்றவங்களுக்காக, முக்கியமாக உங்களுக்காக விளையாடும் போது எங்கள் உயிரை கொடுத்து விளையாடியாவது நாங்கள் ஜெயிப்போம். இப்போ என்ன மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளோதானே. செஞ்சுட்டா போச்சு. Few hours later. கமான் பாய்ஸ், நீ நோட் எடு, நீ கால்குலேட்டர் எடு, ஆரம்பிக்கலாமா? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ? எப்பா நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன, நாங்கள் இங்கேருந்து பிளே ஆஃப் போனால் எந்தெந்த மேட்சஸை எப்போ எப்படி வின் பண்ணுன்றது தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எப்பா ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்காக மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள எங்கே அடித்தா எப்படி நாக் அவுட் பண்ணலான்ற வித்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இனிமேட்டு அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே பசங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜடேஜா, மொயின் அலி, தீக்ஷனா, முடிஞ்சால் வேறு ஏதாவது ஃபாரின் பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடிஞ்சா சாண்ட்னரு, அம்பூட்டு பேரையும் இறக்கி விடுங்க. நம்ம போடுற ஸ்பின்னில் அவனுங்க தலை சுற்றி போய் கீழே விழணும். என்ன எங்களை பயமுறுத்தி பார்க்குறீங்களா? எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் ஒன்றும் உங்களை பயமுறுத்துறனே சொல்லியே, ஆனால் நீங்கள் பேசுறதுலே தெரியுது எவ்வளோ பயந்து போயிருக்கீங்கன்ட்டு. ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. நான் குமார் அவசரப்பட்டிய அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆட வரான்னு சொல்லி காமிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. லைஃபை தொலைச்சிட்டிங்க அவ்வளோதான். என்ன இங்கே யாரோ ஸ்பின்னு கின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. பார்த்தல எங்கள் ஆளை ஊர் ஊராக இப்போ எல்லாரையும் சைலண்ட் பண்ணிட்டு இருக்கியாமே. இன்னைக்கு நாங்கள் உங்களை எங்கள் ஊரில் வச்சு சைலண்டாக்கி தான் அனுப்புவோம். சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஊரில் வச்சு நம்ம அவங்கள சைலண்ட் பண்ணுவோமா, இல்லை அவங்க நம்ம ஊரில் வச்சு நம்மள சைலண்ட் பண்ணிடுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?